கோஇன்சிடென்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வாழ்க்கையில் தற்செயலாக ஒரே நேரத்தில் சில நிகழ்வுகள் பொருத்தமாக நடந்து நம்மளை ஆச்சரியப்படுத்தும். அதுக்கு பேர் தான் கோஇன்சிடென்ஸ். தமிழில் அதை தற்செயல் பொருத்தம் அப்படின்னு சொல்லலாம். உலக அளவில் நடந்த சில தற்செயல் பொருத்தங்களை பற்றி கேட்டால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இங்கே கேட்குற நீங்களும் ஆச்சரியப்படுறீங்களான்னு பார்ப்போம் வாங்க. நடிகர் ஆண்டனி ஹாப்கின்ஸ் தெரியுமா உங்களுக்கு? சைலன்ஸ் ஆஃப் தி லேம்ப் மாதிரியான பல படங்களை நடிச்சிருக்காரு. 1970களில் தி கேர்ள் ஃப்ரம் பெட்ரோகா அப்படிங்கிற நாவலை தழுவி ஒரு சினிமா படம் எடுக்கிறதா இருந்தாங்க. அதில் ஆண்டனி ஹாப்கின்ஸ் கோல்ஸ்டியா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிக்கிறதா ஒப்பந்தமானார். சரி, நடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை ஒரு தடவை வாசிச்சிடலாம் அப்படின்னு ஆண்டனி ஹாப்கின்ஸ் முடிவு பண்ணி அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு தேட ஆரம்பிக்கிறாரு. அவர் எங்க தேடியும் அந்த புத்தகம் கிடைக்கவே இல்லை. அவர் தேடாத இடமே இல்லை. ஒரு நாள் லண்டன் டியூப் ரயில் நிலையத்தில் அவர் உட்கார்ந்துருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா அவர் பக்கத்தில் இருந்த பெஞ்சில் யாரோ ஒரு புத்தகத்தை விட்டுட்டு போயிருந்தாங்க. அது என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்தா அது ஆண்டனி ஹாப்கின்ஸ் இது நாள் வரைக்கும் தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்த தி கேர்ள் ஃப்ரம் பெட்ரோகா அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்துடைய முதல் பக்கத்தில் இந்த புத்தகத்தை எழுதிய எழுத்தாளர் ஜார்ஜ் கையெழுத்து போட்டிருந்தார். ஆச்சரியமா தான் இருக்கு இல்லையா? வயலட் ஜோசப் அப்படிங்கிற பெண்மணி. இவங்க கப்பல்ல நர்ஸா வேலை பார்க்குறாங்க. கூடவே கப்பல்ல உணவு பரிமாறுறது, குழந்தைகளை பார்த்துக்கிறது மாதிரியான வேலைகளையும் இவங்க செய்வாங்க. இவங்களுக்கு ஒரு செல்ல பேர் இருக்கு, மூழ்காத பெண்மணி அப்படின்னு இவங்களை கூப்பிடுறாங்க. 2 முறை கப்பல் மூழ்கின போது இவங்க மட்டும் மூழ்காம உயிர் தப்பிச்சிருக்காங்க. இந்த பெண் முதல்ல RMS ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிற கப்பல்ல வேலைக்கு சேர்ந்தாங்க. 1911ஆம் வருஷம் இங்கிலாந்தை சேர்ந்த ஒயிட் தீவு பக்கம் நடுக்கடல்ல இந்த ஒலிம்பிக் கப்பல் மேல ஒரு போர்க்கப்பல் தெரியாதனமா மோதிருச்சு. அதுல போர்க்கப்பல் தான் சேதமாச்சு. இந்த பெண் ஏறின RMS ஒலிம்பிக் கப்பலுக்கு ஒண்ணுமே ஆகல. இந்த பெண்ணுக்கும் ஒண்ணுமே ஆகல. 1912 புகழ்பெற்ற டைட்டானிக் கப்பல்ல இவங்க வேலை செஞ்சிருக்காங்க. பனிப்பாறை மோதி டைட்டானிக் மூழ்கினப்போ அதுல உயிர் தப்பிச்சவங்கல இந்த வயலட் ஜோசப்பும் ஒருத்தர். 12வது உயிர்காப்பு படகுல ஏறி இந்த பெண் தப்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல கூட ஒரு கை குழந்தைய பாத்துக்கிற வேலை இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த கை குழந்தையும் பத்திரமா இவங்க கரையேற்றினாங்க. அப்புறம் HMHS பிரிட்டானிக் அப்படிங்கிற கப்பல்ல இந்த பெண் வேலைக்கு சேர்ந்தாங்க. இந்த கப்பல் டைட்டானிக்கோட சிஸ்டர் கப்பல் அப்படின்னு சொல்றாங்க. பிரிட்டானிக் கப்பலும் 1916ஆம் வருஷம் ஒரு கடல் கன்னி வெடியில சிக்கி மூழ்குச்சு. இந்த முறை இந்த பெண் ஒரு உயிர்காப்பு படகுல ஏறினாங்க. ஆனா அவங்க ஏறி இருந்த உயிர்காப்பு படகு அந்த கப்பலுடைய ப்ரொபோட்டர் பக்கமா மிதந்து போய் அதுல சிக்கி சின்னாபண்ணமாச்சு. வயலட் ஜோசப் அந்த படகுல இருந்து டக்குன்னு கடல்ல குதிச்சு நீந்தி வேற ஒரு உயிர்காப்பு படகுல ஏறி தப்பிச்சிட்டாங்க. இந்த பெண் வேலை பார்த்த ஒலிம்பிக், டைட்டானிக், பிரிட்டானிக் 3மே ஒரே நிறுவனத்தை சேர்ந்த கப்பல். அமெரிக்க அதிபர் ஆபிரகாம் லிங்கன் ஜான் வில்கின்ஸ் பூத் அப்படிங்கிற நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1865ஆம் வருஷம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு ஒரு நாடக கொட்டாயில இந்த கொலை நடந்துச்சு. ஜான் வில்கின்ஸ் பூத்தோட சகோதரர் எட்வின் வில்கின்ஸ் பூத் ஒரு ரொம்ப நல்லவர், நாடக நடிகர். அமெரிக்க உள்நாட்டு போர்ல நாடு பிரியக்கூடாது அப்படின்னு சொன்ன லிங்கனுக்கு ஆதரவு அளிச்சவர். ஒரு முறை நியூ ஜெர்சி நகரத்து ரயில் நிலையத்துக்கு எட்வின் வந்திருந்தார். அங்க ஒரு சிறுவன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு ரயில் மேல சாஞ்சு நின்றுகிட்டு இருந்தான். அந்த ரயில் இப்போ திடீர்னு புறப்பட்டது. இந்த சிறுவன் பேலன்ஸ் தவறி போய் தண்டவாளத்துல விழ தெரிஞ்சான். எட்வின் பூத் பாஞ்சு அந்த பையனோட காலரை பிடிச்சி அவனை காப்பாத்தினார். அந்த பையன் யாருன்னு அவருக்கு தெரியல, அவர் யாருன்னு அந்த பையனுக்கு தெரியல. யாரோ நாடக நடிகர்னு மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது. பிறகுதான் அந்த சிறுவன் ஆபிரகாம் லிங்கனுடைய மகன் ராபர்ட் டோட் லிங்கன் அப்படின்னு எட்வினுக்கு தெரிய வந்தது. தன்னுடைய அப்பாவை கொன்றவருடைய சகோதரன் தான் தன்னை வந்து காப்பாத்திருக்கான்னு லிங்கன் மகனுக்கு புரிஞ்சது. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் புகழ்பெற்ற இயற்பியல் அறிஞர், விண்வெளி பற்றி தகவல்களில் வல்லுநர், கூடவே எழுத்தாளர். லூக் கெரிக் அப்படிங்கிற மரபணு நோய் தாக்கி சக்கர நாற்காலிலேயே இருந்தபடி தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுனவர் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ். இப்படி இருந்தும் பல அறிவியல் ஆய்வுகள் நடத்தி பல புத்தகங்களையும் எழுதியிருக்கார். ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் நிலாவுல மலைகள் இருக்குன்னு சொன்ன முதல் தொலைநோக்கியை கண்டுபிடிச்ச, தெர்மாமீட்டரை கண்டுபிடிச்ச அறிஞர் கலீலியோவுடைய 300வது நினைவு நாள்ல பிறந்தவர். அது மட்டுமல்ல, பிரபல விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய 139வது பிறந்த நாள் அன்னைக்கு பிறந்தவர் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ். இதுவும் ஒரு வித்தியாசமான கோயின்சிடென்ட் தான் இல்லையா? அமெரிக்காவை சேர்ந்த ஒரு 10 வயது சிறுமி, அவளோட பேர் லாரா பாக்ஸ்டன், வீட்டு முற்றத்துல நின்று ஒரு சிவப்பு கலர் பலூனை அவ பறக்க விட்டா. அந்த பலூனோட ஒரு பக்கத்துல இந்த பலூனை கண்டுபிடிச்சு எடுக்கிறவங்க லாரா பாக்ஸ்டன் கிட்ட தயவு செஞ்சு ஒப்படைங்க அப்படின்னு எழுதி தன்னுடைய முகவரியும் அதில் எழுதியிருந்தா. இந்த சிவப்பு பலூன் 140 மைல் தெற்கு பறந்து போய் இன்னொரு 10 வயது சிறுமி கிட்ட கிடைச்சது. அந்த சிறுமியோட பேரும் லாரா பாக்ஸ்டன் தான். 2 சிறுமிகளும் அப்பாக்கள் துணையோட சந்திச்சுக்கிட்டாங்க. அப்ப இன்னும் சில ஆச்சரியங்கள் இருப்பது தெரிய வந்துச்சு. 2 லாரா பாக்ஸ்டன்களும் ஒரே மாதிரியான ட்ரெஸ் அணியறவங்க. 2 பேரும் 3 வயசுல சாக்லேட் கலர் லேபர் நாய்க்குட்டியை வளர்க்குறவங்க. 2 பேருக்கிட்டையும் சாம்பல் நிறத்துல ஒரு முயல் இருந்தது. போதா குறைக்கு ஒரு கினியா அப்படிங்கிற பன்றி வர 2 பேருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருந்துச்சு. 2 சிறுமிகளும் சந்திக்கும் போது ஏற்கனவே திட்டமிடாம இந்த கினியா பன்றியை 2 பேரும் கையோடு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. 2014ஆம் வருஷம் 2 முறை 2 மலேசிய பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளாச்சு. ஒரு விமானம் உக்ரைன் நாட்டு மேல சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. மற்றொரு விமானம் இந்திய பெருங்கடல் மேல மாயமா மறைஞ்சது. இன்னைக்கு வர அந்த விமானத்தை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க, கண்டுபிடிக்க முடியல. இந்த 2 விமானங்களும் புறப்பட இருந்த நேரம் அதுல பயணம் செய்ய பதிவு செஞ்சிருந்த ஒருத்தர் கடைசி நேரத்துல டிக்கெட் கேன்சல் பண்ணி தப்பிச்சிருக்காரு. அவருடைய பெயர் மார்டன் டி ஜோங்கோ. இவர் நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த சைக்கிள் வீரர். இந்த 2 விமானத்திலையும் டிக்கெட் புக் செஞ்சிருந்து அதை கடைசி நேரத்துல கேன்சல் பண்ணி தப்பிச்சிருக்காரு. இந்த சைக்கிள் வீரராவது 2 விமான விபத்து
ஆபத்துல இருந்து தான் தப்பிச்சார். ஆனா ஜப்பானை சேர்ந்த சுட்டோமோ யாமாகுச்சி அப்படிங்கிறவர் 2 அணுகுண்டு தாக்குதல்ல இருந்து தப்பிச்சிருக்காரு. இரண்டாம் உலக போரின் கடைசியா 1945 வருஷம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஜப்பான்ல உள்ள ஹிரோஷிமா நகரத்து மேல அமெரிக்கா அணுகுண்டு வீசினாங்க. சுட்டோமோ மயாகுச்சி ஹிரோஷிமா நகரத்துல இருந்திருக்காரு. அமெரிக்க குண்டுவீச்சு விமானத்திலிருந்து பாராசூட் மூலம் அணுகுண்டு இறங்கி வரதை அவர் பார்த்திருக்காரு. அணுகுண்டு வெடிச்சு பளிர்னு ஒளி கிளம்பிய போது சுட்டோமோ மயாகுச்சி தூக்கி எறியப்பட்டார். ஆனா அவருக்கு எதுவுமே ஆகல, தப்பிச்சிட்டார். அடுத்தது அங்கிருந்து நாகசாக்கி கிளம்பி போனார். ஆகஸ்ட் 9ஆம் தேதி அமெரிக்கா நாகசாக்கி மேலேயும் அணுகுண்டு வீசிச்சு. இருந்தும் கடைசி நேரத்துல சுட்டோமோ மயாகுச்சி நழுவ பார்த்தாரு. ஆனா கதிரியக்க சாம்பல் காரணமா அவருடைய உடல் முழுக்க பாதி வெந்து போச்சு. இருந்தும் அவர் பொழைச்சுக்கிட்டார். ஜப்பான் மேல நடந்த அணுகுண்டு தாக்குதல்ல உயிர் பழிச்ச ஒரே ஆள் இவர் தான். அதன் பிறகு நீண்ட காலம் உயிர் வாழ்ந்தார், 93 வயசு வரைக்கும். 2010 வயிற்று புற்றுநோய் காரணமாக இறந்து போனார். 1929ஆம் வருஷம் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெண் எழுத்தாளர் ஆனி பாரிஸ் நகரத்துல சீன் ஆற்றங்கரையோடமா கணவனோட நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பழைய புத்தக கடை மேல அவங்களுடைய பார்வை பட்டுச்சு. சின்ன வயசுல அவங்க கிட்ட இருந்த கதை புத்தகம் ஒண்ணு ஆனா விரும்பி படிக்கிறது வழக்கம். ஜான் ப்ரோஸ்ட் அண்ட் அதர் ஸ்டோரிஸ் என்கிற அந்த புத்தகம் அந்த கடையில இருந்துச்சு. உடனே ஒரு பிரான் கொடுத்து ஆனி அந்த கதை புத்தகத்தை வாங்கினாங்க. கணவனிடம் அந்த புத்தகத்தை அவங்க காட்டினாங்க. கணவர், சின்ன வயசுல நீ வச்சிருந்த அதே புத்தகம் தான் இது அப்படின்னு சொன்னார். ஆனி ஆச்சரியத்தோட அந்த புத்தகத்தோட முதல் பக்கத்தை பார்த்தா அதுல ஆனாவோட பெயரும் அவருடைய பழைய முகவரியும் இருந்துச்சு. சின்ன வயசுல கைவிட்டு போன ஒரு புத்தகம் ஒரு பெண் வளர்ந்து நாவல் எழுத்தாளராக மாறின பிறகு அவங்க கிட்டே திரும்ப வர்றது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் இல்லையா? முதல் உலக போர்ல பிரிட்டனை சேர்ந்த வீரர்கள் மட்டும் 10 லட்சம் பேர் இறந்து போனாங்க. இதில் முதல் வீரராக உயிரிழந்தவர் 17 வயசான ஜான் பார். அதே போல முதல் உலக போர்ல கடைசி ஆளா உயிர் விட்ட பிரிட்டிஷ் வீரருடைய பேர் ஜார்ஜ் எட்வின் எல்லிசன். இவருக்கு வயசு 30. இந்த முதல் மற்றும் கடைசி வீரருடைய கல்லறைகள் இரண்டும் 15 அடி இடைவெளியில ஒரே கல்லறை தோட்டத்தில் தான் இருக்கு. இது ஆச்சரியமான விஷயம் தான் இல்லையா? செயின்ட் சிம்ஃபோரியன் ராணுவ கல்லறை தோட்டத்துல இவங்க 2 பேருடைய கல்லறையும் இருக்கு. அமெரிக்காவில் ஷிவர் அணை கட்டும் போது 21,000 பேர் அங்க வேலை செஞ்சாங்க. 96 பேர் அணை கட்டுமான பணியின் போது பல்வேறு விபத்துக்களை இறந்து போனாங்க. அதுல முதல் ஆளா இறந்தவருடைய பெயர் ஜேஜி டயர்னி. சர்வே எடுக்கும் போது இவர் தண்ணீர்ல மூழ்கி இறந்து போனார். அதன் பிறகு 14 வருஷம் கழிச்சு ஷிவர் அணை கட்டி முடிக்கப்பட்டது. இப்போ கடைசி ஆளா பேட்ரிக் டியர்னு ஒருத்தர் மின்சார கோபுரத்திலிருந்து தவறி விழுந்து இறந்து போனார். அவர் வேற யாரும் இல்ல, தண்ணீர்ல மூழ்கி இறந்து போன ஜேஜி டயர்னிக் உடைய மகன் தான் இவர்.